திரு உத்தர கோசமங்கை திருத்தல மாஹாத்மியம் 10ஆம் அத்தியாயம். பிருகு முனிவர் சாபம் தீர்ந்த அத்தியாயம். சந்தன பொதிய செந்தமிழ் முனிவன் அலைகடல் அருந்திய அகத்தியன். அடியார்களும் முனிவர்களும் அருகே சூழ ஆசிரமத்தில் நடுநாயகமாக அமர்ந்திருக்கிறார். துர்வாசனிட்ட பெரும் சாபமுற்ற பிருகு முனிவர் யானை வடிவோடு கண்ணீர் மல்க வருந்தி காத்து நிற்கின்றார். அவர் தந்தை வருணரும் அப்படியே, பிருகுவே, வருணா, பேதுரல் வேண்டாம். ஈசனுக்கு கிடைத்த குற்றம் தேசிகன் எண்ணினால் நீக்கலாம். தேசிகர் கிடைத்த குற்றம் தேசிகனே தீர்ப்பதன்றி பேசுவது யாது? கருவாசமற்ற துர்வாசனிட்ட சாபம் தீர ஒரு வாசகம் உரைப்போம் கேளுங்கள். பாண்டிய நாட்டில் பழம்பதிகள் பல உள்ளன. அவற்றில் அம்பிகை கேட்டருள் ஆகம பொருளின் உண்மையை ஐயன் உத்தரவு செய்த உபதேசித்த ஆதித்தலம் ஒன்று உண்டு. உத்தர கோசமங்கை உயர்ந்தோர் புகழ்ந்துரைப்பர். தேவேந்திரன், பிரம்மதேவர் முதலிய தேவர்களும், அரித்துவசன், நளன் முதலாம் அரசர்களும், வியாசனே உள்ளிட்ட வேத முனிவர்களும், கந்தர்வ கன்னியர்களும் நல்வினைகள் ஆற்றி சாபமும் பாவமும் ஆகிய வல்வினைகள் தீர்ந்த மாதலமாகும் அது. அங்கே பொன்னார் மேனியன் புண்ணியன் சுயம்பு மூர்த்தி வீற்றிருக்கின்றார். மேலும் அங்கு மணிமன்று ஒன்று உள்ளது. சிதம்பர பொன்மரை பார்க்கிலும் மதுரை வெள்ளியஞ்சபையை பார்க்கிலும் காலத்தால் கோலத்தால் கடந்து ஒளிர்வது ஆதிரத்தின சபை. அதில் அருளானந்த நடனம் புரிகின்றான் ஆதிரத்தின சபாபதி. வருணனே, நின் மகன் பிருகுவை அங்கே அழைத்தேக. அதில் உள்ள அக்னி தீர்த்தத்தில் நியதிப்படி நீராட்டு. மகன் பெற்ற யானையின் உருவம் நிச்சயம் அகலும். பின்னர் காலனை காலால் உதைப்பித்த கடவுள் முனிவன் மார்க்கண்டன் சந்நிதியில் சென்று வந்தித்து 5 மந்திரத்தை சிந்தித்து ஓதச் செய்வாய். அதன் பின்னர் கல்லாலில் அமர்ந்து 4வருக்கும் அறநெறியை சொல்லாமல் சொன்ன மூர்த்தியாகிய தட்சிணாமூர்த்தியை சேவித்து அவன் திருவுருவை சிந்தையில் பாவித்து திரிகரண சுத்தியுடன் பஞ்சாட்சரத்தை 6 லட்சம் உரு ஜபித்தால் அக்கணமே அச்சாபம் அடியோடு அழியும். அப்பால் ஆருயிர் நாயகன் வரதன் காட்சி தந்தருள புரிவான். அவன் ஒரு கட்டளையிடுவான். அதன்படியே அங்கே இன்னொரு கனி சோலைகளோடு இனிய நீர் தடாகம் ஒன்று உண்டாக்குவாய். இதில் நீ ஐயப்படாதே, சொல்வாயாக என்று மந்த மாருதம் வந்துலாவும் மலைய மாமலை மாதவன் ஓதினார். அவ்விதமே தந்தையும் தனையனும் அத்தலம் சென்றார்கள். என்னிடம் மூழ்குகின்றவர்களின் வெவ்வினையை எடுத்தெறிவேன் என்று ஒலிப்பது போல் அலைகள் எரிகின்ற அக்னி வாவியில் வினையாவும் போக்கும் எனையாளும் எந்தையே என்று பிரார்த்தித்து மகனை மூழ்குவித்தார். மூழ்கி எழுந்ததும் பழைய வடிவோடு புதிய அழகு திகழ நின்றார். கற்கண்ட காகம் போல் கரி உருவம் நீங்கியது கண்டார். ஆனந்த பெருக்கால் ஆடினார், பாடினார், அழுதார், தொழுதார், விம்மினார், மெய்மறந்து நின்றார். ஈதன்றோ அகத்தே தோன்றும் அன்பால் புறத்தே தோன்றும் புற நிகழ்ச்சிகள். அப்பால் மார்க்கண்டன் திருமுன் போய் பஞ்சாட்சர உபதேசம் பெற்றார். கல்லாலின் புடை அமர்ந்த கருணையங்கடலாய் தட்சிணாமூர்த்தியின் சேபடி தொழுது அமர்ந்து அகத்தியன் அருளியபடியே 6 லட்சம் உரு ஜெபித்தார். அவ்வளவில் திங்களும் கங்கையும் சூடிய செஞ்சடையும் நீலகண்டமும் புலித்தோல் ஆடையும் உடைய கோலத்தோடு தேவி பார்வதி சமேதனாய் முக்கட்பரமன் முன்னின்று காட்சி வழங்கினார். பேரன்புடைய பிருகு முனிவரை, தாம் இன்று முதல் ஜீவன் முக்தனாகினீர் என்று தெரிவித்தார். தேவாமுதம் போன்ற இம்மொழி செவிப்படவும் சிந்தை நெகிழ்ந்துருக மெய்மயிர் பொடிப்ப விழிகள் நீர்வார்ந்து ஒழுக கரங்கள் சிரமேற் குவிய இறைவனுடைய எல்லையற்ற குணங்களை கூறி எல்லார்க்கும் முன்னவனே நீ முன்னின்றால் முடியாத செயல் உளதோ என்று அவரது பொருளையும் புகழ்ந்து பாடி பரவசமெய்தினார். பின்னர் வாருணி கேட்ட வரங்கள் யாவையும் தேரணி கொண்டு சென்று திரிபுரம் எரிந்தவேன் திருவாய் மலர்ந்தருளிவிட்டு
திருவுருக்கரந்தான் வரம் பல பெற்ற மகனை வருணன் மகன் வாஞ்சையால் மார்புறத் தழுவி மைந்தனே அல்லல் எல்லாம் அகன்றனை அருளெல்லாம் பெற்றனை நிரந்தரமாய் நித்தியனாய் நீடூழி வாழ்வாய் பிறப்பில் பெறவேண்டிய பெரும் பயனை பெற்ற பேர்களிலே உனக்கு நிகர் யாருளலோ துறந்த முனிவர் தொழும் தூய தோன்றலே நீ அறம் தளையும் இத்தலத்தே அமர்க என்றனன். சித்தர்கள் வாழ்கின்ற செல்வப்பதியாகிய அத்தலத்திலே வாருணி தீர்த்தம் என்ற அற்புத வாவி ஒன்றை அமைத்து அதன் மேல் கரையிலே ஓர் சிவக்குறி நிறுவி வில்வ இலை கொண்டு நியமம் தவறாது அந்தியும் சந்தியும் அன்பால் அர்ச்சித்து 3 மாதங்கள் தங்கினான் பிருகுமுனிவன். இதனை உணர்ந்த மார்க்கண்டேய முனிவர் அன்பால் இன்பால் அவன்பால் அடைந்தார். அவனை ஆர்வத்தால் வரவேற்று அடிபணிந்த பிருகுமுனிவரை நோக்கி, முனிவ, யானொன்று புகழுவன். வில்வ இலை கொண்டு வேத பொருளாய் விளங்கும் பெரியோன் பாத துணைகளில் பரிந்து அர்ச்சனை செய்தால் அப்பலன் வேறு எத்தலத்திலும் இத்தலத்தில் ஒன்று பலவாக பெருகும். இப்புண்ணிய புனலாடி திருநீர் அணிந்து மூலமந்திரத்தை ஓதியபடியே வில்வத்தருவை 3 முறை 5 முறை 7 முறை 9 முறை அல்லது 11 முறை இவைகளில் ஏதேனும் ஒரு முறையில் வலமாக வந்து அடிபணிந்து அதன் மீது ஏறி இருந்து தலை கொய்ய வேண்டும். அத்தலையால் ஆதி பகவனை எல்லா காலமும் அர்ச்சிக்கலாம் என்றதோர் பொது நியதி கையாளப்பட்டு வந்தாலும் பௌர்ணமி, திங்கள் கிழமைகள், மாத பிறப்பு, சிவராத்திரி, பிறந்த நாள் ஆகிய இந்த தினங்களில் அர்ச்சித்தல் உத்தமமாகும். பெற்றோர்களாகிய தென்புலத்தார் திவச தினங்களில் தெய்வம் பேணி விரதங்காத்து விதிப்படி வில்வார்ச்சனை புரிந்து வழிபாடு மேற்கொண்டால் அதன் பயனாக அவர்கள் நிறையத்தில் இருப்பினும் விடுதலை பெற்று சிவலோகம் சேர்ந்து இன்புறுவர். வில்வத்தருவின் அடியிலிருந்து தென்புலத்தார்க்கு நீர்க்கடன் ஆற்றி பிண்டம் வழங்கினால் பரமன் உலகில் பல்லாண்டு வாழப் பெறுவர். எனவே அலைகடல் சூழ் அவனிடையே அமரர்க்கமரன் அமரும் பதிகளிலே தலைமை பெற்றது இப்பதியாகும் என்று தல மகிமை கூறினான் மாதவ சிவஞான மார்க்கண்டேய முனிவன். அவ்விதமே வருணனும் மகனும் வழிபாடு மேற்கொண்டார்கள். சுவாமி சந்நிதியில் தூண்டாமணி விளக்கு வேண்டுமே என்று விரும்பினார்கள். மாணிக்க கற்கள் பலவற்றை சிவலோகநாதன் திருமுன்பு எண்ணெயின்றி திரியின்றி பகலாக நின்றெறியும் தீபமாக வைத்துவிட்டு சிவானுகிரகம் பெற்று தங்கள் தெய்வ உலகை சேர்ந்தனர். 10ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.